என்னது காத்தோடு மலராட கார்குழலாட காதூரலோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதூரலோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகோ தூங்க கொஞ்சம் வரும் ராகம் நிலவ வானிலவ நான் பிடிச்சு வாரே கோயிலே பூங்குயிலே பாட்டெடுத்த தாரே. ஹை டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹோமுங்கிற மாதிரி வெல்கம் பேக் டு வீடியோஸ்குள்ளே வந்திருக்கேன். 3 மாதம் ஆச்சு வீடியோ பார்க்க எட்டி பார்த்து. இப்போ தான் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். காரணம் என்னங்கிறத ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஜான்வரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது, அம்மா வீடு. அதே மாதிரி எங்கள் வீடும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்காட்டி அந்த வேலை பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அம்மா தங்கச்சி எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன். அந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அன்னப்பிரதர்ஷனம் சோறுற்று ஃபங்க்ஷன் தான். எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்க ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலில் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அங்கேயே சொல்லிட்டாங்க, சாப்பாட்டு ஊட்டுறதுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கொடுத்துருவோம், வீட்டிலேருந்து எதுவுமே கொண்டு வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. காலையில் பார்த்திங்கன்னா 9 to 10. எங்கள் வீட்டிலேருந்து சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2nd ரயில்வே கேட்டுன்னு சொல்லுவாங்க, ஊத்துக்குழி போகிற ரோட்டில். கோயில் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, நேரில் போய் புக் பண்ணிட்டோம்னாலும் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கோயிலே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவுமே கொண்டு போக வேண்டியதில்லை. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பொங்கலெல்லாம் ஊட்டிட்டு நாங்களும் காலையில் நேரமாக கிளம்புனங்காட்டி லைட்டாக ஹோட்டல் போய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 11-11:30ங்கிறப்போ கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பேர் சஷ்டின்னு வச்சுருக்கோம். ஏன் இந்த சஷ்டின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, பாப்பா பார்த்திங்கன்னா கரெக்டாக சஷ்டி அன்னைக்கு தான் பிறந்தா. அவங்க அம்மா வந்துட்டு பையன் பிறந்தாலும் சரி பொண்ணு பிறந்தாலும் சரி நான் சஷ்டின்னு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாலாமா. அதனால் யாருமே இன்வால்வ் பண்ண விட மாட்டேன்ட்டான். அப்புறம் அழகான பேர் தானேங்க, அதனால் சஷ்டினே இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்ல. நியூமராலஜி பார்க்கல, நேம் எதுவுமே பார்க்கல. சரி தமிழ் பேர் சாமியோட பேர், அதனால் சஷ்டின்னு இருக்கட்டும்னு வச்சுட்டோம்.